வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கே இந்த நிலை இருக்கா? காலையில எழுந்தவுடன் உடம்பு கஷ்டமா இருக்கா? மூட்டு வலி, முதுகு வலி, கால்களில் பலவீனம். ஒரு காலத்தில் வேகமா நடந்து நீங்க இப்ப 2 படிகள் நடப்பதற்கே சிரமப்படுறீர்களா? அதுக்கான சொல்யூஷன் உங்க வீட்டு சமையல் அறையில இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு சிம்பிள் நைட் குடிக்கக்கூடிய ஒரு டீ உங்க உடம்ப மெதுவாக இளமையாக்கும். மூட்டு வலி குறையும். உடம்பு லைட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இந்த டீக்கு தேவையான 3 முக்கிய பொருட்களை பார்க்கலாம். அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது லவங்கப்பட்டை. இதை இங்கிலீஷ்ல சின்னமாம் அப்படின்னு சொல்லுவோம். இது கறி மசாலா பட்டையில இருக்கக்கூடிய அந்த கறி மசாலா பேக்கெட் இருக்குல்ல, அந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய பட்டை தான் லவங்கப்பட்டை. இது உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் தன்மை கொண்டது. உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ, வலி வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் தன்மை கொண்டது தான் இந்த லவங்கப்பட்டை. அடுத்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய தலையிலிருந்து கால் பாத வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா இயங்க வைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டை பயன்படுது. அடுத்து இன்சுலினை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு லவங்கப்பட்டை பயன்படுது. ஸோ அதனால தான் இந்த டீல லவங்கப்பட்டையை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் லவங்கப்பட்டையை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆக்கப்படும். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா ஏலக்காய் தாங்க. ஏலக்காவை இங்கிலீஷ்ல கார்டமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏலக்காயை நம்ம சமையல்ல வாசனைக்காக மட்டும் பயன்படுத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதுல பல விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஏலக்காயை இந்த டீல சேர்க்கிறோம். இதை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். அந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பாடி முழுக்க டீடாக்ஸ் பண்ணக்கூடியது ஏலக்காங்க. உங்க உடல் முழுக்க டீடாக்ஸ் பண்ணி உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியில தள்ளும் சக்தி கொண்டது ஏலக்காய். அதனாலதான் ஏலக்காய் பயன்படுத்துறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னவாகும்னா வயிற்றுல வாய்வு பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அந்த வாய்வு பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஏலக்காய் பயன்படுது. ஃப்ளோட்டிங்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா கிராம்பு. கிராம்பு சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பல்லு வலினாவே நாங்கள் உடனே கிராம்பைத்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது உண்மைதான். ஏன்னா வலி நிவாரணியா கிராம்பு செயல்படுது. அது பல்லு வலிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வலிக்குமே கிராம்பு ஒரு அற்புத மருத்துவ குணம் கொண்டது. எல்லா வலிகளையுமே தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது தான் கிராம்பு. இந்த கிராம்பை இங்கிலீஷ்ல க்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களை கொண்டது தான் இந்த கிராம்பு. ஜாயிண்ட் பெயின் அதாவது மூட்டு வலிகளை சரி பண்ணும் தன்மை கொண்டது. நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு. அதே மாதிரி உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா பல மடங்கு அள்ளித்தரும் பலன்கள் கொண்டது இந்த கிராம்பு. ஸோ இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது. இந்த மாதிரி கிராம்புடைய பலன்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுடைய கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்தையும் சரி பண்ணும் தன்மை கொண்டது கிராம்பு. இந்த 3 பொருளையும் சேர்த்தா அது ஒரு மெடிசன் மாதிரி உங்கள் உடலுக்கு ஒர்க் ஆக செய்யும். ஸோ இந்த 3உடைய நன்மையை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் நம்ம பார்த்துடலாம். மூட்டு வலி எதனால் வருது? மூட்டு வலி இன்ஃப்ளமேஷன் அதனால் வருது. கால்சியம் பேலன்ஸ் இல்லாதனால, கால்சியம் சத்து குறைவாகிறதுனால, அதே மாதிரி உடலில் புவரான பிளட் சர்க்குலேஷன் அதாவது இரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மூட்டு வலி வருது. ஆனால் இந்த டீ என்ன பண்ணுன்னா உங்களுடைய இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அந்த வலி வீக்கம் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த டீ. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும்.
குறைக்கும். அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த டீ. அதனால தான் நம்ம ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒரு டீ நீங்க எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய எல்லா வலிகளுமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டீ எப்படி கரெக்டான மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தயார் பண்றதுக்கு நீங்க 1 கப் தண்ணி எடுத்துக்கிறங்க. ஒரு ஸ்மால் சைஸ் சின்னமன், அதாவது பட்டையோட ஒரு துண்டு வந்து எடுத்துக்கிறங்க. அடுத்து 2 ஏலக்காய் எடுத்துக்கிறங்க, 2 கிராம்பு எடுத்துக்கிறங்க. ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நான் சொன்ன அளவை மட்டுமே எடுத்துக்கிறங்க. மறுபடியும் நான் சொல்றேன், பட்டை ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2. இதை நீங்க 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறங்க. கொதிக்கும் பொழுது இந்த தண்ணியோட கலர் நல்லாவே மாறி இருக்கும். அதுக்கு பின்னாடி நீங்க அதை வடிகட்டிட்டு நீங்க குடிக்கலாம். இது கூட நீங்க தேன் வந்து சேர்த்துக்கலாம். தேன் வந்து சேர்க்கறது ரொம்ப அவசியம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறங்க. அது ஆப்ஷன் தான். ஓகேவா? உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கிறங்க. ஸோ இதை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா அப்போ தானே உங்கள் உடலுக்கு போய் அந்த மெடிசன்ஸ் எல்லாமே போய் ஒர்க் அவுட் ஆகும். அந்த 3ஓட பொருளும் வந்து உங்கள் உடலுக்குள்ளே போய் வேலை செய்யும். ஸோ அந்த டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 30 நிமிடம் ஓகேங்களா, முன்னாடி எம்டி ஸ்டொமக் இல்லாமல் வந்து எடுத்துக்கிறேங்க. தூங்க போகிறதுக்கும் 30 முன்னாடி. ஏன்னா நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. நைட் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் தூங்க போவீங்க. ஸோ நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம், நீங்கள் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் தூங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் குடிச்சிட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. மூலிகை டீ, அதாவது உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த வீடியோ. நம்மளுடைய மூலிகைகள் எல்லாமே ஒரு நாளில் பலன் கொடுக்காது. அட்லீஸ்ட் 3 டேஸ். எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கண்டிப்பாக தொடர்ந்து எடுக்கணும். ஒரு நாள் எடுத்துட்டு ஒரு நாள் எடுக்காமல் இருக்காதீங்க. தொடர்ந்து எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு இதனுடைய முழுமையான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டீ குடித்தா உங்கள் உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னா, ஜாயிண்ட் பெயின் வந்து குறைஞ்சிரும். நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். வயதானவர்களுக்கு தூக்கம் மின்மை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த டீயை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய கை கால் வலி போயிடும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும், உங்களுடைய உடல் வந்து டீடாக்ஸ் பண்ணப்படும், வெயிட்டும் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ எக்ஸஸாக வெயிட் இருக்கவங்களுக்கு வெயிட்டும் குறையும். ஏன்னா பட்டை சேர்க்குறோம்ல, அந்த பட்டை இருக்குல்ல, அதை வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். அவங்க கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ உங்களுக்கு வந்து உடல் பருமன், ஒபிசிட்டி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா உடல் எடை குறையும். இது நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு டீ வந்து போதும். உங்களுடைய முழு உடலையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. இவ்வளவு நேரம் இந்த டீயோடைய நன்மைகளை மட்டுமே பார்த்தோம். ஆனால் இந்த டீ யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த டீ நிறைய நன்மைகளை கொண்டது. அதுக்காக எல்லாருமே எடுக்க முடியாது. சிலர் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த டீ எல்லாருக்குமே சூட்டபிள் இல்லை. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு தான் எடுக்கணும். அடுத்து அல்சர் உள்ளவங்க இதை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஸ்பைசஸ் அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். சிலருக்குலாம் வந்து பட்டை ஸ்மெல்ல ஆகாது. ஸோ பட்டையோடைய டீ ஸ்மெல் ஆகவே ஆகாது. ஸோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் குடிக்க வேண்டாம். பிடிக்கலையா, ஸ்மெல்லு பிடிக்கல, தயவுசெய்து விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி அலர்ஜி இருக்கவங்கலாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய முழு லைஃப் ஸ்டைலையுமே
வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரணும். நீங்கள் ஆரோக்கியமான ஒரு லைஃப்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சில மாற்றங்கள் வேணும். இந்த டீ மட்டும் போதாதுங்க. உங்களுடைய முழுமையான ஆரோக்கியத்திற்கு டெய்லி நீங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது உங்கள் உடலுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி தேவை. ஸோ உடற்பயிற்சி கொடுங்க. நல்லா வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாமே செய்யுங்க. அதாவது உங்களுடைய முட்டுக்கால் வலி சரியாகிறதுக்கு சேரில் உட்காந்து அதுதான் ஜஸ்ட்டு சேரில் உட்கார போகிறீங்க, எந்திரிக்க போகிறீங்க, உட்காருறீங்க, எந்திரிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 30 டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய முட்டுக்கால் வலி சரியாயிரும். கால்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அடுத்து தூக்கங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். ஸோ உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து தண்ணி, ஒரு நாளைக்கு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேங்க. அடுத்து ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா டபுள் மடங்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து இளமையாகவே இருப்பீங்க. ஸோ நீங்கள் இளமையாக இருக்கணுன்னா நான் சொன்ன இந்த சிம்பிள் ஹேபிட்டை இன்னைக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.